சொல்லியிருக்கேன். 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு. அதனால தான் ஆக்சுவலி இந்த மண்டே மீட்டிங்கில் கவர் பண்ண முடியல. இனிமேல் நம்ம அப்படியே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து பண்ணுங்க. ஏன்னா யூஎஸ் கேம்ப் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐஆர், அதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் வந்துச்சு. ஐ திங்க் லாஸ்ட் கேம்ப்பை நம்ம கடைசி ஜூனில் தான் பண்ணியிருக்கோம். ஜூனுக்கு அப்புறம் இப்போ அடுத்த ஜூலையில் தான் பண்ணுறோம். ஸோ ஏற்கனவே இருக்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் ஃபீல்டுக்கு போகணும், பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஈவினிங் டைமில் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சின்ஸ் இது ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கிறதுனால நம்ம அப்படியே அதே டைமிங் வச்சுருக்கிறோம். நான் என்ன யோசனை கொஞ்சம் டைமிங் மாற்றிக்கலாம், பட் தேவையில்லை. செகண்ட் திங் ரிகார்டிங் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் அப்படியே இருக்கு. ஒரு 9 o'clock ஆரம்பிச்சுட்டு அடுத்த 9 o'clock வரைக்கும் இருக்கு. இப்போ சில பேர் தான் ஈவினிங்கு கிளம்புறாங்க, அந்த மாதிரி இருக்கு. நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற ஏதோ பார்க்கலாம். நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, சார் நான் அக்ரிகல்ச்சரில் இருக்கேன், அக்ரிகல்ச்சர் எனக்கு சம்மந்தப்பட்ட இது மட்டும் தான் இருக்குது, டே டைமில் தான் பார்க்க முடியும். அப்படி இல்லை. நீங்கள் முடிஞ்சேன்னா நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள், நைட்டு போயிட்டு இன்ட்ராக்ஷன் பண்ணுங்கள், ஈவினிங் டைமில் போயிட்டு. ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க. ஸ்கூல் நீங்கள் போகும்போது ஸ்கூல் இருக்கு, இல்லைன்னா ஹாஸ்டல் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு ஈவினிங் டைமில் அது கூட ஒரு டைம் விசிட் பண்ணிக்கலாம். நீங்கள் போன ஒரு அதிகாரி தான் அங்கே போகிறாங்க. நீங்கள் யூ ஆர் நாட் அக்ரிகல்ச்சர்லேருந்து இல்லைன்னா ஏடி சர்வே எவ்வளோ வந்தால் தப்பு இருக்கு. நோ, நத்திங் ராங். எல்லாமே படிச்சு தானே மேலே வந்துருக்கு. யூ ஆர் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். டெஃபினெட்லி இஃப் யூ கோ தேர் வில் பி சம் கைண்ட் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் இருக்கு. அவங்க ஏதோ சொல்லிட்டு போடுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஃபீட்பேக் எடுத்துகிட்டு வருவீங்க. ஃபீட்பேக் அங்கேயே கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஏதோ மெனுவில் சேஞ்ச் இருக்கா, இல்லைன்னா ஏதோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஏன்னா உங்கள் தாட்ஸ் ஷேர் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் அதே நீங்கள் அந்த எந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹாஸ்டல் இருக்கு அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் சரி பண்ணுவார். ஸோ இஃப் யூ ஹேவ் நத்திங், அப்படி சொல்ல முடியாது. யூ ஹேவ் எனி திங் இந்த அட்லீஸ்ட் இது இல்லைன்னா நைட்டுக்கான ஹாஸ்டலில் அட்லீஸ்ட் பார்க்கலாம், ஸ்ட்ரீட் லைட் பார்க்கலாம். ஸோ இது கலெக்டரை பார்க்கணும், டிஆர்ஓ இல்லைன்னா பிடிடிஆர்ஏ பார்க்கணும், அப்படி இல்லை. இட் இஸ் எவ்ரிபடி சப்ஜெக்ட். சில டைம் உங்கள் ஏரியாவில் லைட் வரல, கரண்ட் வரல, அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த மாதிரி நினச்சி பார்க்கலாம். இட் இஸ் நாட் அட். பட் ஈவினிங் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். யூ கிவ் சம் ஃபீட்பேக் அட்லீஸ்ட். இங்கே இல்லை, அந்த முனிசிபாலிட்டியில் அங்கே இருக்குது, வீடியோ இருக்குது, யாருக்கு இருக்குன்னு அவருக்கு நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, இந்த மாதிரி நம்ம விசிட் பண்ணும்போது இது பார்த்தேன், ஸ்ட்ரீட் லைட் ஏறல, இல்லைன்னா தண்ணி வரல. நிறைய பேர் மக்கள் சொன்னாங்க மார்னிங் ஈவினிங் வரல, பட் ஈவினிங் போய் பார்த்தேன் தண்ணி வரல அந்த ஏரியாவில். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை அந்த ஏரியாவில் போயிட்டா சார் ஈவினிங் பயங்கர குப்பை ரொம்ப அதிகமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஒரு ஃபீட்பேக், இது ஜெனரலைஸ் ஃபீட்பேக் இருக்குது. இட்ஸ் நத்திங் ராங். யூ ஆர் நாட் ஃபைண்டிங் எனி ஃபால்ட் இன் த டிபார்ட்மெண்ட். யூ ஆர் ஜஸ்ட் டெல்லிங் இந்த மாதிரி போகும்போது நான் பார்த்துட்டு இது சரி பண்ணிடுங்க, கொஞ்சம் சரியாக இருக்குது. ஸோ உங்கள் ஒரு அதிகாரி பார்க்குறதுன்னா அந்த அந்த கண்ணில் பார்க்குறது, ஒரு சாதாரண ஆள் பார்க்குறது அந்த கண்ணில் பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ யூ ஆர் நாட் கிவிங் எனி கம்ப்ளைண்ட். இந்த மாதிரி இருக்கேன், ரொம்ப வருஷமாக எல்லாமே இருக்கிறீங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி சொல்லக்கூடாது. யூ ஆர் கிவிங் யுவர் ஃபீட்பேக், அதை நல்லதுக்காக தான் பண்ணுறீங்க. ரெண்டாவது, யூஸ்வலாக நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் டே டைமில் பார்க்குறீங்க, மத்தியானம் வரைக்கும் பார்க்குறீங்க, தட் இஸ் ஓகே, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஐ ஹேவ் ஒன்லி ஒன் ரிக்வெஸ்ட். இன்னைக்கு போகும்போதே, வண்டியில் போகும்போதே நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணிவிட்டு சில சிஎம் செல் அந்த மாதிரி இதில் போர்ட்டல் இருக்கிற பெட்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எல்லாமே பெட்டிஷன் இப்போது அந்த முதல்வர் மும்பரியில் வந்திருக்கேன். அந்த ஏரியாவில் இருக்கிறது சில பெட்டிஷன்ஸ் வந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் க்ராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். 2 பெட்டிஷனை பண்ணால் போதும். முடிஞ்சதுன்னா 3 பண்ணுங்கள். 2 பெட்டிஷன் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா சி கேட்டகரியில் நிறைய பெட்டிஷன் இருக்குது. 30% மேலே சி கேட்டகரி போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு 1/3 பெட்டிஷன் வி ஆர் கீப்பிங் இன் பேட் கேட்டகரி. எதனால பண்ணுறது தெரியல. மீன்ஸ் அந்த மாதிரி சில டைம் அந்த நடவடிக்கை எடுக்காமல் நம்ம ஒரு லெட்டரில் இப்படி அனுப்பியிருக்கோம், தட் இட் லெட்டர் ஹஸ் பீன் சென்ட் டு, இது கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. அது பெட்டிஷனோட சமாதானம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கூட கொடுக்கும்போது சி கேட்டகரியில் வரும். அவர் கூப்பிடும்போது அவர் சொல்லுவார், இல்லை சார் இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க, பட் ரிப்ளையில் சொன்ன மாதிரி அவங்க பண்ணலைங்க, சர்வே பண்ணி சொன்னாங்க, பட் சர்வே பண்ணிவிட்டு சர்வே காட்டலைங்க, ஒரு இடம் காட்டலைங்க, அந்த மாதிரி பண்ணலைங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். தயவுசெய்து அந்த பெட்டிஷன் வெரிஃபை பண்ணுங்கள். 2 பெட்டிஷன் வெரிஃபை பண்ணுங்க. இட் வில் கிரியேட் ஒரு கொஞ்சம் எல்லாருக்கும் உங்கள் கீழே இருக்கிற சபார்டினேட்டுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும்.
அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது தான் தப்பாக கொடுத்துருக்கீங்க, இல்லை நான் பார்த்தேன் இது சரியான இருக்குது, இதே மாதிரி கொடுத்தா போதும். அப்படி கூட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ப்ளீஸ் கிவ் அ ஃபீட்பேக். ஸோ இது மத்தியானம் நம்ம அசெம்பிள் ஆகும்போது கண்டிப்பாக நான் இதில் கேட்பேன், நீங்கள் எந்த பெட்டிஷன் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க, தப்பாக ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க, என்ன வெரிஃபை பண்ணியிருக்கீங்க. முடிஞ்சாலும் அந்த ஆள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் போயிட்டு பெட்டிஷன் கிட்ட பேசிக்கலாம், விசிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை ப்ராப்ளம் இருக்குது, அங்கே போயிட்டு ட்ரைனேஜ் கிளீனிங் எல்லாமே இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறோம். அது நீங்கள் உங்கள் சபார்டினேட் கிட்ட கேட்க வேண்டாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸில் கேட்க வேண்டாம். அதே சம்மந்தப்பட்டோம் சில பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி 2 பெட்டிஷன் இல்லை 3 பெட்டிஷன் பெண்டிங் பெட்டிஷனும் பாருங்கள். இது ஏதோ இதில் வந்திருக்கோம், ஜமாபந்தியில் வந்தால் சரி, இல்லைன்னா மண்டே பெட்டிஷன் ஜிடிபியில் வந்தது சரி, ஓவரால் ஆன்லைனில் வந்தது சரி, சிஎம் சேவைக்கு போகிறது சரி, அங்கே எல்லா பெட்டிஷன்ஸும் அந்த ஏரியாவுக்கு வந்துருக்கும். ஸோ சப்போஸ் இந்த பிளாக்ல இருக்கிறது பிளாக் ஒரு முனிசிபாலிட்டி ஒரு தாலுக் வாட் எவர் யூ கன்சிடர், அந்த ஏரியாவில் இருக்கிறது 2-3 பெட்டிஷன் நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள். இட் இஸ் ஆல்சோ இன் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பில்டிங்கை பார்க்கணும் அப்படி இல்லை, சர்வீஸ் டெலிவரி தான் நம்ம பண்ணுறோம். வி ஆர் இன் சர்வீஸ் செக்டர் பேசிக்கலி. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இதே போயிட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதில் பார்த்து இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிடும், யூ வில் வெரிஃபை வெதர் த கரெக்டான ரிப்ளை கொடுத்துருக்காங்களா இல்லை கொடுக்கலைங்க. இது வந்த பெட்டிஷன் ஏன் பெண்டிங் இருக்குது, நீங்களும் ஒரு தடவை போய் பார்க்கலாம், நீங்களும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம், ஃபோனில் வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த சப்போஸ் ஒரு தாலுகா ஆஃபீஸில் இருந்து நான் சொல்கிறேன், தாலுகா ஆஃபீஸில் வந்தால் சரி இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது, இல்லைன்னா இந்த பெட்டிஷன் அது கொடுத்துருக்காங்கன்னா ஏன் பெண்டிங் இருக்குது அதை கேட்கலாம். அது கொஞ்சம் ஒரு தருவாக ஒரு டெப்த்தாக போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா கேட்டுட்டிங்கன்னா அது என்ன சமாதானம் பண்ண முடியும். வித் யோர் இன்டர்வென்ஷன்னா சம்டைம் இட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம். ஸோ இது பெட்டிஷன் சம்மந்தப்பட்ட நீங்கள் இன்க்ளூட் இன் யுவர் விசிட் அண்ட் எவ்ரிபடி ஷுட் இன்க்ளூட். தேர்ட் திங், அதை ஜெர்னலைஸ் இருக்கு, ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, பட் பார்க்கும்போது ஆக்சுவலி என்ன பார்த்துருக்கீங்கன்னு அந்த ஃபீட்பேக் கரெக்டாக கொடுப்பீங்க. பார்த்துட்டு மட்டும் ஃபீட்பேக் மட்டும் கொடுத்து போகாதீங்க, ஒரு ஒரு 2 வாரம் டைம் விடுங்க. 2 வாரத்துக்குள்ளே அந்த இருக்கிற ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கணும். ஃபோக்கஸ்டாக ஒரு தாலுக்கு வந்திருக்கோம், தாலுக்கில் ஏரியா இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக இருக்காது, ஒரு ஒரு சைஸபிள் பாப்புலேஷன் இருக்குது, சைஸபிள் ஏரியா இருக்குது, தட் இஸ் மேனேஜபிள். டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லா ஆஃபீஸர்ஸ் அங்கே போகிறாங்கன்னா நோக்கம் அதுதான் இருக்குது. ஏதோ ஒரு லாங் பெண்டிங் இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கண்ணை பிடிச்சிட்டிங்கன்னா that we need to solve. Otherwise public will always not come to your GDP, public will always not call you on WhatsApp, இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பரில் கால் பண்ணி சில டைம் நம்மளே போயிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் போய் பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் வெரி எஃபெக்டிவ் மேசர். ஸோ நீங்கள் ஒரு இது ஃபீட்பேக் எடுத்துகிட்டு 2 வாரக்குள்ள மேக்ஸிமம் நான் சொல்கிறேன், 2 நாளில் சரி பண்ண முடியுமா, ரொம்ப நாளே நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள். நீங்களே விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஒரு வெளியே ஒரு ஊருக்கு வெளியே தான் குப்பை போட்டு வச்சுருப்பாங்க, அது ரொம்ப நாளே இருக்கும். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அதே பில்டிங் அங்கே இருப்பாங்க, அதே முனிசிபாலிட்டி இருப்பாங்க, அதே டவுன் பஞ்சாயத்து இருப்பாங்க, எல்லாருமே அங்கே இருப்பாங்க. பட் கண்டிப்பாக அங்கே குப்பை போட்டு ரொம்ப நாள் இருக்குது. கேட்டால் சார் ரொம்ப நாள் இருக்குது, தட் இஸ் ட்ரூ, நத்திங் ஐ எம் நாட் டெல்லிங் இட் இஸ் அகேன்ஸ்ட் எனிபடி. பட் ஏதோ ஒரு நாள் ஒருத்தர் எடுத்துட்டு அதை சரி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா யாராவது மக்கள் உங்கள்கிட்ட நீங்கள் போகும்போது இன்டெக்ட் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்க, சார் இது ரொம்ப நாளே சார் இது க்ளீன் பண்ணதான் இருக்கேன், தூர் வாரத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்க. இன்கேஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறேன், எஸ்பெஷலி ஆங்கன்வாடி ஒரு ஹாஸ்டல் ஒரு ஸ்கூல், இட் இஸ் நாட் எனிபடி ஒரு 1% ஜாப், எனிபடி கேன் சி. எல்லாருமே நீங்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் நல்லா பண்ணணும், நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம், பட் ஸ்டில் வி ஆர் வெரி மச் பிஹைண்ட். நேற்று கூட நம்ம பொறுப்பு அமைச்சர் சார் போகும்போது கேட்டேன், ஒரு ஸ்கூலில் 535 சம்திங் தான் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆஸ் கம்பேர்ட் டு ப்ரைவேட்னா இட் இஸ் வெரி வெரி லோ. ஓவரால் டிஸ்ட்ரிக்டில் கேட்டால் ஐ திங்க் 580 சம்திங் தான் ஃபஸ்ட்டு மார்க்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது டெஃபினெட்லி வி ஆர் வெரி மச் பிஹைண்ட். ஈவன் தோ நம்ம ரிசல்ட் நல்லா இருக்குது, ரிசல்ட் மீன்ஸ் ஓவரால் பர்சன்டேஜ் வைஸ் பாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஓகே, பட் ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் பார்க்கக்கூடாது, இட் ஷுட் பி அந்த மேரிட் பேஸ்ட் இருக்கணும். கொஞ்சம் அந்த 90% 95% மேலே வாங்குறது நிறைய பேர் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்க, அந்த மாதிரி சொல்லிக்கலாம், பிகாஸ் தீஸ் ஆர் த பேசிக்ஸ். எல்லாமே படிச்சுன்னா மேலே வர முடியும்.
படிக்காமல் இருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஏதோ டைம் பாஸ் பண்ணிட்டு கடைசியில் இந்த வேலை கிடைக்கல, இது இல்லை, பிஸ்னஸ்க்காக போகிறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், தட்ஸ் வை யுவர் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் துறையில் இருக்கிறது உங்கள் என்ன இன்ஸ்பெக்ஷன் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் சேம் டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வேண்டாம். சேம் டைப் சப்போஸ் ஹோம் பார்க்குறோன்னா ஹோம் மட்டும் பார்த்துட்டு இருக்கேன், அது மட்டும் பார்க்காதீங்க. வெவ்வேறு இதில் பண்ணுங்கள், பப்ளிக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் வாங்குங்க. அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் பாயிண்ட் நான் மறந்துட்டேன். நார்மலி இந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கணும். சப்போஸ் இதில் நம்ம ஈவினிங் டைமில் அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ், ஐதர் இட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் ஒரு அந்த மாதிரி இருக்குது, ஒரு ஏதோ பப்ளிக் பிளேஸ் கிராமத்தில் கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரீட் பிளே அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ண வேண்டியிருக்கு. ரிலேட்டட் டு யுவர் டீனேஜ் ப்ரெக்னென்சி ஆர் அர்லி மேரேஜ், அந்த என்ன சொல்கிறது, இது பண்ணுறாங்க ஸ்மால் இதில் சின்ன வயசில் மேரேஜ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, குழந்தைக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. இப்போ சிங்கப்பெண் இதெல்லாம் வந்திருக்கு அவங்க. ஸோ போலீஸ் யாராவது இருக்காங்களா? போலீஸ் டிஎஸ்பி வரல. டிஎஸ்பி கால், டிஎஸ்பி எல்லாம் வரணும். தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நிறைய பேருக்கு அந்த இன்னும் டவுட் இருக்கு, அது தனியாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் போலீஸ் இவங்க ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிக்கலாம். பிகாஸ் இது விழிப்புணர்வுக்காக இருக்குது, அதில் ஹெல்த் பெனிஃபிட் என்ன இருக்குது அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம அடுத்தடுத்த மாதம் பண்ணும்போது அந்த ப்ரோக்ராம் நடத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், எஃபெக்டிவ் இருக்கும், பப்ளிக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு போயிடும். தனியாக ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பண்ணிட்டு ஸ்ட்ரீட்லேயே கூட பண்ணிக்கலாம். பட் இட் வில் பி குட் கவரேஜ். அந்த மாதிரி இருக்கிறது நல்லா எல்லாருக்கும் தகவல் நல்லா போகும். ஸ்கூலில் கூட பண்ணிக்கலாம், ஒரு ஸ்கூல் அசம்பிள் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம், காலேஜில் பண்ணிக்கலாம். வெரெவர் யூ ஃபீல் இட் இஸ் கரெக்ட். அந்த ஸ்கூல் டைமிங்கில் அந்த மாதிரி பண்ணது தட் இஸ் ஆல்சோ ஓகே. இல்லை ஈவினிங் டைமில் பண்ணது அந்த ஆஃப்டர் ஸ்கூல். ஸ்கூலில் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். பொது இடத்துல பண்ணால் இட் வில் பி ஈவன் மோர் எஃபெக்டிவ். ஏன்னா பப்ளிக் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது we can see there is no clear cut guidelines, இதுதான் பண்ணணும். இட் இஸ் அப் டு us. ஸோ ஒரு இண்டிகேட்டிவ் தான் சொல்லியிருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், ஃபீட்பேக் எடுக்கணும், பப்ளிக் கிட்ட பேசணும். பட் there is no bar if you do some activities. அந்த மாதிரி நம்மளே பிளான் பண்ணிட்டு நம்மளே இது பண்ணிக்கலாம். பேசிக்கான ஃபாலோ பண்ணுறோம் அவங்க ஜிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதர்வைஸ் இதுக்கு மேலே இருக்கு வாட் எவர் யூ சி, வாட் எவர் யூ ஃபீல், அந்த மாதிரி போகும்போது சொல்கிறீங்கன்னா there is nothing wrong since it is related to our official work. ஸோ இதுதான் நம்ம சைடில் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஆல் த வே ஃப்ரம் திஸ் திங் ஒரு. ஸோ ஐ ஹோப் இது எல்லாமே புரிஞ்சுட்டீங்க. இது என்னோட இன்டென்ஷன் இல்லைன்னு என்னோட இது கனவு இருக்கு அப்படி யோசிக்காதீங்க. இது உங்கள் சைடில் தான் இருக்கணும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஒரு என்னோட சைடில் ஒரு சில இது மாதிரி தான் பேசியிருக்கேன். பட் யூ ஃபீல் இஃப் யூ ஹேவ் எனி திங் யுவர் மைண்ட் நல்லா பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ தட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நல்லா இருக்கும். இது எஃபெக்டிவாக ஃபியூச்சரில் பண்ண மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம். 8 தாலுக்கு இருக்குன்னா 8 தாலுக்குள்ள ஒரு 8 மாதத்துல அட்லீஸ்ட் ஒரு தாலுக்கில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தான்னா ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணிக்கலாம். தேங்க்யூ.